அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தைவானை சுற்றி வளைத்திருக்காங்க சீனா. இதன் காரணமாக நவீன ஆயுதங்களுடன் போர் பயிற்சியிலையும் அவங்க ஈடுபட்டிருக்கிறதாக தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு ஆசியாவில் ஒரு ஹை டென்ஷன் உருவாகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழு விளக்கத்தோடு இன்றைக்கி பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைவானில் புதிய அதிபர் பொறுப்பேற்று 3 தினங்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அந்த நாட்டை சுற்றி வளைத்த சீனா இராணுவம் நவீன ஆயுதங்களுடன் 2 நாள் போர் பயிற்சியை தொடங்கியிருக்காங்க. இதனால் கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்திருக்குங்க. ஒருங்கிணைந்த சீனாவாக தைவான் இருந்து வந்த நிலையில் கடந்த 1949 ஆண்டு ஏற்பட்ட உள்நாட்டு போரை தொடர்ந்து தைவான் தீவில் மக்கள் குடியேறினாங்க. தைவான் தனது நாட்டின் ஒரு அங்கம் அப்படின்னே கூறி வரக்கூடிய சீனா தொடர்ந்து அந்த நாட்டுடன் மோதல் போக்க கையாண்டு வருகிறது. தைவானுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாலும் கடும் கோபத்தில் இருக்காங்க சீனா. இந்த நிலையில் தைவானை கடல் வழியாகவும் வான்வழியாகவும் முற்றுகையிட்டு தீவிர போர் பயிற்சியில் சீன இராணுவம் ஈடுபட்டிருக்கு. சீனா 2 நாட்கள் போர் பயிற்சியில் ஈடுபட இருப்பதாக சீன இராணுவ செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. சீனாவின் மேற்கு திசையில் இருக்கிறது தைவான். அண்மையில் தைவான் நாட்டின் புதிய அதிபராக வில்லியம் லாய் பதவியேற்று இருந்திருக்காரு. தங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது அப்படின்னு தைவானின் புதிய அதிபர் வில்லியம் ராய் பேசியிருந்த நிலையில் 2 நாள் போர் பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க சீனா. தைவானின் கின்மென், மாச்சு, உகியோ, டோங்கியன் ஆகிய பகுதிகளிலையும் சீன இராணுவத்தின் போர்க்கப்பல்களும் விமானங்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. தைவான் நாட்டை சுற்றி போர் பயிற்சியை துவங்கியிருக்கிறத குறித்து சீன இராணுவ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது நடைபெற்று வரக்கூடிய போர் பயிற்சிகள் பிரிவினைவாத செயல்களுக்கு தண்டனையாக இருக்கும். தைவானின் அந்நிய சக்திகளின் தலையீடு மற்றும் கோபமூட்டும் நடவடிக்கைகளுக்கு எதிரான கடுமையான வார்னிங்காக இந்த போர் பயிற்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய இராணுவ பலத்தை காட்டக்கூடிய விதமாக சீனா இந்த கூட்டு போர் பயிற்சியை மேற்கொண்டிருக்கு. இந்த போர் பயிற்சிக்கு ஸ்வாட் 2024A அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. தைவானின் புதிய அதிபர் பொறுப்பேற்று 3 நாட்களில் சீனா அந்த நாட்டை சுற்றி வளைத்து போர் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது கிழக்கு ஆசியாவில் பதற்றத்தையும் அதிகரித்திருக்கு. தைவானின் புதிய அதிபரை பிரச்சனையை உருவாக்குபவர் என்றும் பிரிவினைவாதி என்றும் விமர்சிக்கும் சீனா தங்கள் இலக்கை அடைய இராணுவத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற ரீதியிலையும் பேசியிருக்கு. இதற்கிடையில் தைவானின் செய்தி தொடர்பாளர் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீனாவின் போர் பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக தைவானின் இராணுவம் உச்சகட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. சீனாவின் நடவடிக்கை பொறுப்பற்றது என்றும் பிராந்திய அமைதி மற்றும் நிலைப்புத்தன்மைக்கு இடையூறு விதிக்கும் செயல் அப்படின்னும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தைவானின் புதிய அதிபர் லாய் சிங்டே ஆற்றிய பிரிவினைவாத உரைக்கு தண்டனையாக அந்த தீவை சுற்றி 2வது நாளாக சீனா போர் ஒத்திகையையும் தொடங்கியிருக்கு. கடந்த 1949 ஆண்டில் முடிந்த உள்நாட்டு போருக்கு பிறகு தைவான் பிரதேசம் சுதந்திரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த தீவை தங்களுடைய நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகிறாங்க. தைவானும் தன்னை தனி நாடாக இதுவரை பிரகடனப்படுத்தி கொள்ளது கிடையாது. தைவானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்து கொள்ளும் உரிமை தங்களுக்கு இருக்கிறது அப்படின்னும் சீனா கூறி வந்துட்டுருக்காங்க. தேவைப்பட்டால் இராணுவ வலிமையை கூட இதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சீனா சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் தைவானை தனி நாடாக அங்கீகரிக்கும் வகையில் அந்த பகுதிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் வந்துட்டுருக்கு. தனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக அவ்வப்போது பார்த்தீங்க அப்படின்னா சீனா போர் ஒத்திகையை நடத்தி அச்சுறுத்தியும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில்
தைவானில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சுதந்திரத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் லாய் சிங்டே வெற்றி பெற்று கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது அவர் ஆற்றிய உரையில் தைவானை மிரட்டுவதை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தற்போதுள்ள எல்லை நிலையை தொடர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திய அவர் தனது அரசு இறையாண்மை, ஜனநாயகம், சுதந்திரம் ஆகியவற்றை பேணும் அப்படின்னு உறுதியளித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த லாய் பல முறை முன்வந்த போதிலும் சீனா மறுத்துவிட்ட நிலையில் தைவானின் எதிர்காலம் அதன் மக்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு லாய் வலியுறுத்தியிருக்காரு. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சீனா லாய்வை பிரிவினைவாதி அப்படின்னு முத்திரை குத்தி அவரது தொடக்க உரையை விமர்சித்ததுடன் தைவானின் சுதந்திரம் என்பது முடிந்து போன ஒன்று அப்படின்னும் சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் கூறியிருக்கார். இந்த நிலையில் தைவானின் பிரிவினைவாத நடவடிக்கைக்கு தண்டனையாக 2வது நாளாக வெள்ளிக்கிழமை சீனா போர் ஒத்திகையையும் தொடங்கியிருக்கு. இதில் இராணுவம், கடற்படை, விமானப்படை, ஏவுகணைப்படை ஆகியவையும் பங்கேற்றிருக்கு. இந்த போர் ஒத்திகை தைவானின் பிரிவினைவாத நடவடிக்கைகளுக்கு தண்டனையாக மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் சீனாவின் உள் விவகாரங்களில் ஒன்றான தைவான் விவகாரத்தில் தலையிடும் அந்நிய சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுப்பது மற்றும் முக்கிய பகுதிகளை கைப்பற்றுவதற்காகவும் இந்த போர் ஒத்திகை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தைவான் பிரதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தைவான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள கின்மென், மாச்சு மற்றும் டோங்கி போன்ற பிரதேசங்கள் உள்பட தீவின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீனா போர் ஒத்திகையை தொடங்கியிருக்காங்க. தைவான் தனது பாதுகாப்பு படைகளை அணி திரட்டுவதன் மூலமாக சுதந்திரத்தை பாதுகாப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் பதிலளித்திருக்கு. இதனிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ சூழ்ச்சிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அனைத்து தரப்பினரையும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியிருக்கக்கூடிய ஐநா தைவானின் உறுதியான நட்பு நாடான மற்றும் இராணுவ ஆதரவாளரான அமெரிக்கா சீனாவை நிதானத்துடன் செயல்படுமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க. சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அதிபர் லாய் வெளியுறவு சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம், மேலும் தைவான் பிரதேசத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்போம் அப்படின்னு தைவானை பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கார். 75 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உள்நாட்டு போரின் விளைவாக தைவான் மீதான சீனாவின் வரலாற்று உரிமை ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இருக்கு. சீனா தைவானை ஒரு பிரிந்த மாகாணமாக கருதுறாங்க. அது இறுதியில் பிரதான நிலப்பகுதியுடன் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கருதுறாங்க. இதற்கு தைவானின் பொருளாதார முற்றுகையை ஒத்திகை பார்க்கவும், குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் எரிசக்தி இறக்குமதிகளை நீர் குலைப்பதற்காக சகாகம் போன்ற முக்கியமான துறைமுகங்களை குறிவைத்து இது போன்ற போர் ஒத்திகை பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சீன இராணுவ நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. லாய் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து மற்றும் 2022 தைவான் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையிலான இராஜதந்திர வருகைகளுக்கு பிறகு இது போன்ற போர் ஒத்திகைகள் அவ்வப்போது நடைபெற்று வருவது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளை அலறவிடக்கூடிய வகையில் தைவானை சுற்றி சீனா போர் பயிற்சி நடத்தியது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்பிற்கும் இடையே என்ன மோதல், அதனுடைய வரலாறு என்ன, இதில் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்பது குறித்து தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது சீனா இந்த தைவான் தீவை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக பார்க்கிறாங்க. பிரிந்து சென்றாலும் அது தனது நாட்டின் ஒரு பகுதி என்றே சீனா பார்க்கிறாங்க. தைவானை தன் வசப்படுத்த இராணுவத்தை பயன்படுத்த மாட்டோம் என்பதை வெளிப்படையாக சொல்ல சீனா தயாராக கிடையாது. ஆனால் தைவானில் மக்கள் மனநிலை நேர்மாறாக இருக்கு. தைவான் மக்கள் தங்கள் தனி நாட்டில் இருப்பதாகவே கருதுறாங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழலை நீடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். சரி, இரு தரப்பிற்கும் இடையே இப்படி இடியாப்ப சிக்கல் இருக்கிறது அப்படின்னா இதன் வரலாறு என்ன என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இதற்கான பதிலை இப்போ நாம பார்க்கலாம்.
அதாவது அடுத்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் உள்நாட்டு போர் ஏற்பட்டிருக்கு. தற்போதைய தலைவர் சியாங்காய் ஷேங்கிங் படைகளை மாவோ கம்யூனிஸ்ட் இராணுவம் தோற்கடித்து, இதையடுத்து சியாங் அவரது ஆதரவாளர்கள் 15 லட்சம் பேருடன் 1949 தைவானுக்கு தப்பி சென்றாங்க. 1980கள் வரைக்கும் தைவானில் தனியாக சியாங் சர்வதிகார ஆட்சியை நடத்தியிருக்காரு. அவரது மறைவுக்கு பிறகு தைவான் மெல்ல ஜனநாயகத்திற்கு திரும்பியிருக்கு. அங்கு 1996 முதல் தேர்தல் நடந்திருக்கு. அதன் பிறகு சர்வதேச நாடுகள் தைவானை ஏற்றுக்கொள்வதிலையும் சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. 1978 அமெரிக்கா அதை அங்கீகரித்திருக்காங்க. தொடர்ந்து 1979 சீனாவுடன் தூதரக உறவையும் ஆரம்பித்திருக்காங்க. அமெரிக்காவை தொடர்ந்து பல நாடுகளும் தைவானை அங்கீகரிக்க மறுத்திருக்கு. இப்போது வெறும் 12 சிறிய நாடுகள் மட்டுமே தைவானை தனி நாடாகவும் அங்கீகரித்திருக்காங்க.